பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையானது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்துல தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மள ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஏற்ற பிரகாரமாய் நடத்தணும் அவருடைய ஆசை. நாம் ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்க, ஒழுக்கமா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்கணும், பக்தியா இருக்கணும் அவருடைய ஆசை. அவருடைய பிள்ளைகளை அப்படி முன்மாதிரியாய் சாட்சியா நிறுத்தணும் தேவனுடைய ஆசையா இருக்கிறதுனால நம்ம வேதத்தை வாசிக்கும்போது ஒவ்வொரு நாளும் வேதத்துல தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்பாருன்னு கற்றுக்கொள்ள நம்ம ஒரு நாளும் பிரயாசம். இந்த நாளுடைய யோவான் எடுத்துக்கொள்வோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தால் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதா இருந்தீர்கள். அங்க அவன் இருந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்கா இருந்தான். அப்போ அவன் இருந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்கா இருக்கும்போது அதிலே அந்த வெளிச்சத்துக்குள்ளே ஒரு கூட்டம் வந்து நிற்பதற்கு ஆசைப்பட்டார். உங்கள் வீடுகளிலே நீங்கள் அப்படி ஒரு விளக்காய் காணப்பட வேண்டும். நீங்கள் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி உங்களை நடத்த வேண்டும் ஆண்டவருடைய ஆசை. ஏன்னா நீங்க வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது, நீங்கள் வெளிச்சமா இருக்க வேண்டும், தேவனுடைய ஆசையா இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி வெளிச்சமா இருக்க பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, வெளிச்சம் சொன்னா ஒருவனுக்கு ஒரு வழி தெரியல, அதை சரியா சொல்றேன், நல்ல வேலை அவர் சொன்னதுனால தான் நான் போனேன், இல்லைன்னா போக தெரியாது. அப்ப வெளிச்சம் தான் எப்படி ஒரு இடத்த கடந்து போவாங்களோ அப்படி ஒரு மனிதனுடைய வார்த்தை பாருங்க அவனை கடந்து போக பண்ணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தவறான ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த தவறான முடிவை, இது நீங்க எடுத்து தப்புங்க, இது எப்படி செய்யுங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படி சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, நல்ல வேலைங்க நீங்க சொன்னீங்க, இல்லைன்னா நான் தப்பான ஒரு காரியத்தை செஞ்சு இன்னைக்கு ஒரு குற்றத்துக்குள்ள மாட்டி நிற்பேங்க. பாத்தீங்களா, அதுதான் விளக்கு. நாம என்ன பண்றோம், ஒரு விளக்கு எடுத்து வச்சுன்னு ஒரு லைட்டை காமிச்சுன்னு இருக்கிறது தான் விளக்கு. இல்ல, நீங்கள் ஞானமாய் நடக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவர்கள் இடராதபடிக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒரு விளக்காய் காணப்படுது. இன்றைக்கு ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அப்படி நடந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு விளக்காய் காணப்படும், எழுந்து பிரகாசிக்கூடிய விளக்காய் இருந்தால் அப்போ ஒரு நாளும் அவன் மங்கின நிலைமையில் இல்லை. அவன் வெளிச்சம் உள்ளவனாய் காணப்படுகிறான், அவன் பிரகாசம் உள்ளவனாய் காணப்படுகிறான். கவனிங்க, பழைய ஏற்பாடு காலத்துக்கும் புதிய ஏற்பாடு காலத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருடம் இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்துக்கு மத்தியிலே ஒரு மனிதன் வெளிச்சமாய் மாறி வருகிறான். அந்த வெளிச்சத்தை பாருங்கள், அந்த வெளிச்சம் எப்படியாப்பட்டதா இருக்கா, பிரகாசிக்குது. எல்லாம் இருட்டுல இருந்தவங்க திடீர்னு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அங்க வரத்துக்கு ஆசைப்படுவாங்க. உங்க வீட்டுல எல்லாருமே இப்படி வாழும்போது, நீங்கள் ஆலயத்துக்கு போற நீங்க, ஆண்டவரை தேடுற நீங்க, பக்தியா வாழக்கூடிய நீங்க அப்படி விளக்கா மாறினா உங்க பக்கத்துல அவங்க வருவாங்க. நீங்க நிறைய பேர் வெளிச்சமா இருக்கிறது பார்க்கறதில்ல அவங்க. அதனால உன் பக்கத்துல யாருமே உன்னை விட்டு ஒதுங்கி ஓடுறாங்க, உன்னை விட்டு விலகி போறாங்க. ஏன்னா நீ என்ன பண்ணல, வெளிச்சமா இல்லை. உன் கூட எப்ப இருந்தாலும் எதனா குறை பேசி விட்டுருவேன், உன் கூட எப்ப இருந்தாலும் ஒரு குற்றமான காரியம் சொல்லி விட்டுருவேன், உன் கூட இருந்தாலே ஏதாவது பிரச்சனையை வளர்த்து விட்டுருவேன். அப்ப உன் கூட நிக்க மாட்டாங்க, உன்னை பார்த்தா ஓடுவாங்க. ஏன்னா ஐயோ வந்துச்சா, அது வந்தாலே இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி கலையை போயிடலாம். பாத்தீங்களா, நீ விளக்கா இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு வெளிச்சமாய் காணப்படாமல் இருளாய் காணப்படுற, பிசாசின் ஆதிக்கம் உள்ள ஒரு மகளாய் காணப்படுற. கவனிங்க, கரண்ட் கட் ஆக போகுது 8 மணிக்கு அப்படின்னு சொன்னா பாருங்க, தூங்கணும் கடக்கணும்னு வச்சுக்கோங்க. என்னன்னா தண்ணி பிடிச்சி வைக்கணுங்க, 8 மணிக்கெல்லாம் கரண்ட் கட் ஆயிடுங்க, அயன் பண்ணி வச்சுடுங்க. பாருங்க, என்னென்ன கரண்ட் வேலைகள் செய்ய முடியுமோ எல்லா வேலைகளும் அந்த 8 மணிக்குள்ள செஞ்சு வச்சுருவாங்க. அப்ப அந்த வெளிச்சம் இருக்கும் போதே எல்லாவற்றையும் நம்ம செய்து முடிப்பார். அப்ப அது இருட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சில மனிதர்கள் வந்தான்னா அவங்களால எதையும் செய்ய முடியாம ஸ்தம்பிச்சு போய் நிற்பார். ஏன்னா இவன் வந்துட்டானா நான் எதுவுமே பேச முடியாதுங்க, இவன் வந்துட்டானா நான் எது பேசணும் தப்பா படுங்க, அதனால நான் என்ன பண்ண வாய முடிக்கிறேன். அப்ப பாருங்க, வெளிச்சமா இருக்க வேண்டிய நீ இருளாய் போய் அங்க நிக்கிறான். அது உனக்கு தெரியுமா? அதை நீ அறிஞ்சிருக்கிறையா? அதை அறிய மாட்டேன். என்னன்னு தெரியல, என்ன பார்த்தா எல்லாம் ஓடுறாங்க, என்ன என்ன தெரியல, என்ன பார்த்தா இப்படி நடந்துறாங்க. காரணம் நீ இருட்டு, நீ இருளா காணப்படுற. உன்னை பார்த்து உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னாரு, ஆனா நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற, இருளா காணப்படுற. நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற வேண்டும், எரிந்து பிரகாசிக்கிறவனாய் மாற வேண்டும், எரிய வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அப்படி பிரகாசிக்கும் போது உன்னுடைய நிழலிலே வருவதற்கு, உன்னுடைய வெளிச்சத்துல வருவதற்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் அதற்காக அந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அப்படி மாறுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். உங்கள் வெளிச்சத்தின் நிழலை வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அன்றைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, நீ அப்படி மாற வேண்டாம். 2 பேர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேர் 1:19 வாசிங்க.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளை உங்கள் இதயங்களில் உதிக்கும் அளவும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. இந்த வசனத்தை ஒரு மனுஷன் பிடிச்சுக்கிறான்னா இருளுக்குள்ள அவன் வெளிச்சமா மாறுறான். கவனிங்க, இன்னைக்கு இருளா இருக்கவங்க மத்தியில எப்படி ஒரு மனுஷன் இப்படி வெளிச்சமா மாறான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தான். யோவான் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தான், கர்த்தர் சொன்னபடி நடந்தான். அங்க பாருங்க, இருள இருக்க ஜனங்க ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு ஒரு மனுஷன் எப்படி நடக்கிறான் பாருங்க. 400 வருஷம் இருண்ட வருஷம். அந்த இருண்ட வருடங்கள்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு. அந்த போயிட்டு இருக்க நாளத்துல ஒரு மனுஷன் எப்படி மாறுறான் பாருங்க, வெளிச்சமா மாறான். எப்படி வெளிச்சமா மாறுறான்? தேவன் சொன்ன பிரகாரம் ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். தேவன் சொன்ன பிரகாரம் ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிச்சான். தேவன் சொல்லுகிறபடியே அவனுடைய வாழ்க்கை மாறுது. அப்ப பாருங்க, எல்லாரும் அநீதியா நடக்கும், ஒரு மனிதன் நீதியா நடக்கிறான், பக்தியா நடக்கிறான், பரிசுத்தமா வாழ்கிறான். பாக்குறாங்க எல்லாரும், எப்படி இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் பாத்தீங்களா? விளக்கா மாறிட்டான் ஒரு மனுஷன். உங்க வீட்டுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன நீ பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கோ, உண்மையாய் வாழ கற்றுக்கோ. என் வீட்டுல எப்ப பாரு இதுக்கான் உடனே நீயும் கோவப்பட்டு பேசுனா நீ விளக்கா இருக்க முடியாது. நீ விளக்கா இருக்க முடியாது. நீ விளக்கா இருக்கணும்னு சொன்னா கோபத்தை அடக்கணும். அப்பதான் உனக்கு ஒரு விளக்கு. எல்லாரும் கோவப்படுங்க, நீ அன்பா மாறணும், அதான் விளக்கு. கவனிச்சிங்களா? எனக்கு வந்துச்சுன்னா கோபம் டமா டமான்னு எதனா பண்றேன் அப்படி இருக்கிறது கிடையாது விளக்கு. கோபம் வந்தாலும் அமைதியா போறதுக்கு தான் ஒரு விளக்கு. அந்த வெளிச்சத்தை நீ கொண்டு வரும்போது உன்னிலே தேவன் மகிமைப்படுவார். உனக்குள்ள அவருடைய வெளிச்சம் காணப்படும். அவர் உனக்குள்ள ஒரு பெரிய காரியம் சொல்வார். அதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்ப இந்த வசனத்தை ஒரு மனிதன், அதிகமான உறுதியான வசனங்களை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்வான்னா, இந்த ஏற்றுக்கொண்ட வசனம் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தும், அவனை பிரகாசிக்க வைக்கும், அது வெளிச்சமாய் காட்டும். அப்ப வசனம் எவ்வளவு முக்கியமா இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கிறேன், பைபிள் படிச்சுட்டு வந்து பைபிள் வார்த்தையில கேட்டு வந்து சர்ச்சைக்கு போயிட்டு வந்து நீயாவே இருக்கிற. அப்போ வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்படாத கணவன் எப்படி இருப்பாரு? அவர் ரட்சிப்பு பெற்றுவாரா? அவர் ரட்சிப்படைவாரா? 10 வருஷமா ஜெபம் பண்ண பேச ஒரு ரட்சிப்பு இல்ல. நீ விளக்கா இல்ல, நீ வெளிச்சமா இல்ல. நீ வெளிச்சமா இருந்தா உன்னுடைய நிழல்ல வந்து நிற்பாரு. பாருங்க, அன்னைக்கு இருக்கிற வேத பாரு கவனிச்சுன்னா, இவர்கள்லாம் பாருங்க, அன்னைக்கு யோவானுடைய ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. யோர்தானுக்கு விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உனக்கு வழிகாட்டணும் யார் என்று கேட்கிறாரு. ஏன்னா என்ன நடக்குது அங்க? இவெல்லாம் வர வேண்டிய ஆளே கிடையாது. அங்க வருகிற ஒரு சிலர்லாம் மனமாற்ற கொண்டு வந்து அவரை மனம் திரும்பணும் சொல்லிட்டு எல்லாரும் ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ ஆலயத்துக்குள்ள இருக்காம பாருங்க, ஒரு சிலர் முறுமுத்து கொண்டு, ஒரு சில எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு பக்திமான காணப்படுறான். இவெல்லாம் வரான், உள்ள வரான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அவன் பேசுகிற சத்தியம் உண்மை, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, அது பக்கத்துல வந்துச்சு. பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய நேரத்துல நல்லதே சொன்னோம், அதை ஏற்றுக்கொள்ளாதுக்கு என்னன்னா, நீ வெளிச்சமா இல்லாமல் போவதனால தான். அந்த மனுஷன் இருந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் மாறினதுனால அவனுடைய நிழலுக்குள்ள தங்குவதற்கு அநேகர் பிரயாசப்பட்டார். இன்றைக்கு நீ அப்படி மாற வேண்டும், நீ அப்படி நடக்க வேண்டும், அப்படி உன்னை மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நீ என்ன பண்ணோம்? முயற்சி எடுக்கிறாயா? செக் பண்ணிப்பா. இன்னைக்கு இந்த அதிகமான உறுதியான வசனங்களை நீ கை கொண்டு நடக்கணும், இவனை மாற்றிக்கொள். கவனிங்க, அப்ப ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை எதை சொல்றான்னு சொன்னா, ஜலத்தினாலும். முதல் நீ இருளாய் காணப்பட்டா, இப்ப வெளிச்சமாய் மாறுவதற்காக ஆண்டவன் ஜலத்தினாலும். ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்றான். அப்ப அந்த மனிதன் வெளிச்சமாய் மாறக்கூடியவன். அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுறான், புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெறான், அவன் வெளிச்சமாய் விளக்காய் மாறக்கூடிய. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து கூட சுவாபங்கள் மாறவில்லை. உள்ள இருக்க தன்மை எரிந்தால் மாத்திரம்தான் வெளிச்சம் தர முடியும். எரியவே இல்லையே, பிரகாசிக்கவே இல்லையே, அப்ப நீ யாரா இருப்ப? நீயா தான் இருப்ப, மாற்றம் இருக்காது. உன் வெளிச்சத்துக்குள்ள யாரும் வர மாட்டாங்க, அதை வெளிச்சமா பார்க்க மாட்டாங்க. அந்த வெளிச்சத்துக்குள்ள ஒரு மனிதன் வரணும்னு சொன்னா வாழ்க்கை திரும்பி மாறும். இன்னைக்கு அநேகருக்குள்ள அநேக வசனங்கள் கேட்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனா நிறைய விதைகள் வளர்வது இல்லை, வளர மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? இருளாவே இருக்குது. அம்மா உனக்கு வசனம் வருதுமா, இந்த வசனம் தான் ஒரு மனிதனை என்ன பண்ண போகுது தெரியுமா? வெளிச்சமா மாத்த போகுது. இந்த அதிகமான உறுதியான வசனங்கள் உனக்குள்ள வரும்போது இருள போக போகுது. அப்ப நீ யார வெளிச்சமா இருப்ப?
இந்த வெளிச்சமா மாத்துக்காதான் வசனம் வருது. ஆனா சபையில போற வசனத்தை கேட்கிற, கேட்டுட்டு அப்படியே மாத்துட்டு வர. பாருங்க, நான் சர்ச்செல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேங்க. எப்பவுமே சர்ச்சு கரெக்டாங்க, கரெக்ட் தான். சர்ச்சுக்கு எப்பவுமே வர வசனம். எத்தனை வசனம், எவ்வளவு வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறாய், எவ்வளவு வார்த்தைகளை நீ உள்ள வைத்துக் கொண்டிருக்க, சொல் எனக்கு சொல். நிறைய நேரத்துல என்ன பண்றது தெரியுமா? கேட்ட வசனங்களை விட்டு விட்டு வருது. வழியேறிய விதைக்கப்பட்டவனாய் காணப்படுவேன், கற்பாறையில விதைக்கப்பட்டவனாய் காணப்படுவேன், முச்செடியில விதைக்கப்பட்டவனாய் காணப்படுவேன். அதனாலதான் நீ இருளான வாழ்க்கையை விட்டு வெளியே வருவது இல்லை, வெளிச்சமா மாறுத்துல, வெளிச்சமா காணப்படுத்தல, வெளிச்சம் உங்களுக்குள்ள இல்லாம போறதுக்கு இதுதான் காரணம். இன்னைக்கு தேவ பிள்ளையில நீ வெளிச்சமாய் மாற வேண்டும். வெளிச்சமாய் மாற வேண்டும் என்ன பண்ணும்? கவனிங்க, மத்திய 13 அதிகாரத்துல 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் பாருங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரடைவான். கவனிங்க, இந்த கற்பாறையில விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறான், வளர்ச்சி அடைகிறது. அவன் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்று பிரயாசப்படுறான். வெளிச்சமா கொஞ்ச நாள் காணப்படுறான், திரும்பவும் இருளா மாறிட்டான். இப்ப இவனை பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? அவனே அப்படித்தாங்க இருக்கிறான், அவங்களே அப்படித்தாங்க இருக்கிறாங்க. எப்படி பாத்துறாங்க? வெளிச்சமா இருக்க வேண்டிய உன் வாழ்க்கை இருளா மாறிச்சு. இந்த இருளாய் மாறும் போது உன் வாழ்க்கையில இன்னைக்கு என்ன இல்லாம போச்சு தெரியுமா? உன் நிழலே வருவதில்லை. அப்ப யோவான் சாணனை குறித்து சொல்லும் போது பாருங்க, அந்த மனிதன் வெளிச்சமாய் இருந்தவன் வெளிச்சமாவே காணப்பட்டான். அவன் தன்னை இருளாய் மாற்றிக்கொள்ளவில்லை. வெளிச்சம் வெளிச்சமாவே இருக்குது. இன்னைக்கு நீ வெளிச்சமா இருக்க கற்றுக்கொள். என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டாயோ அன்றிலிருந்து எரிந்து பிரகாசனாய் மாற வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டு நீ எரிந்து பிரகாசனாய் மாறும் போதுதான் உன் வெளிச்சத்திலே ஒரு மனிதன் வருவார். உன் நிழலுக்குள்ளே உன் குடும்பம் வரும். நீ ஒருவன் மாத்திரம் ரட்சிப்புல, உன்னோடு கூட இருக்க அநேக ரட்சிக்கப்படுவார். காரணம் எதனால? நீ எரிந்து பிரகாசிக்கிறதுக்கு உனக்குள்ள வசனம் ஒன்று இருந்தது. அந்த வசனம் உனக்குள்ள வந்து என்ன பண்றது? சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்ட வசனத்தை நீ உனக்குள்ள வைத்துக் கொண்டு நீ வாழும்போது கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காட்சிவான். அப்படி நடத்துவதற்காக தேவன் பிரயாசப்படுற. இன்னைக்கு வசனத்தெல்லாம் நான் கேட்பேங்க, வார்த்தையெல்லாம் கேட்குறேன். ஆனா எனக்குள்ள என்ன பிள்ளை? அந்த வார்த்தையின்படி வாழ முடியலங்க. உலக கவலையும் ஐசுத்தி மயக்கமும் உன்னை பின்தொடும் போது வெளிச்சம் இல்லாதவனாய் மாறுகிறாய். வெளிச்சம் இல்ல. அப்ப வெளிச்சம் இல்லைன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்னைக்கு இருளடைந்து ஆல்ரெடி உங்க வீட்டுல இருக்கலாம் இருளடைந்து தான் காணப்படுறாங்க. உன் பிள்ளை இருளடைந்து தான் காணப்படுறான், உன் கணவன் இருளடைந்து தான் காணப்படுறான். ஆனா நீயும் ஆலயத்துக்கு வந்து இருளடைந்து தான் இருக்கிற. அப்புறம் எப்படிங்க உங்ககிட்ட வருவாங்க? உன்னை எப்படி பின்பற்றுவாங்க? உன் கூட எப்படி நெருங்குவாங்க? சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றோம், என்ன ஒருத்தர் கூட நான் இவ்வளோ சத்தியம் சொல்றேன், ஒருத்தர் கூட வரத்துல. காரணம், நீ அந்த வெளிச்சமா மாறிக்கிறியா? நீயே போய் இப்படிதான் வாழுற, நீயே இப்படி நடக்கிற, அப்படி அப்படி மாறுவாங்க. நான் ஒரு நாள் ஒரு சத்தியத்தை சொல்லி ஒரு 11 மணி வரைக்கும் நடத்துகிறேன். 9 மணிலேருந்து 11 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்கேன். ஆனா பேசி முடிச்சுட்டு அந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதன் சொன்ன வார்த்தை, நீ ஏன் அப்படி இருக்கேன்ட்டான். அப்பதான் தெரிஞ்சுக்கினேன், நாம சரியில்லாம என்ன சத்தியம் சொன்னாலும் சரியில்லைன்ட்டு. அப்பதான் என்ன நான் முதலாவது மாற்றிக்கொண்டு நான் என்ன பண்றேன், மாறும்போது இப்போது என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டது போல அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை முதலாவது மாற்றிக்கொண்டு சத்தியத்தை பிடித்துக் கொண்டு வாழுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். பரலோக பிதாவையும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இப்பொழுதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல கூட எரிந்து பிரகாசுகிற விளக்கா அப்பா இவன் சார் இருந்தது போல ஜனங்கள் அப்படி இருக்க, உண்மை அறிந்து கொண்ட ஜனங்கள் அப்படி மாற கர்த்தாவை கிருபை செய்யும். உண்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எரிந்து பிரகாசிக்கும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நடக்குது. ஆமென்.